ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷம்ரிஸ் கிச்சன் அண்ட் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ ஜெல்லி கஸ்டர்ட் ஜூஸ். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1/2 லிட்டர் மில்க் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம அடுப்பில் போட்டு பாயில் பண்ணிக்கிறோம். பாயில் ஆகும்போது அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய ஸ்பூனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு பாலை காய்ச்சிக்கோங்க. இப்போ தனியாக நம்ம கஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஒரு 1/4 கப் மில்க் சேர்த்துக்கோங்க. மில்க் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பாயில் ஆகிட்டு இருக்கோம்ல, அந்த மில்கில் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் கொஞ்சம் சேர்க்குறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா திக்காகும். இப்போது திக்காகி இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட் சேர்த்துட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் சோக் பண்ண விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் போதும், நல்லா ஊறிடும். தனியாக ஊறட்டும். இப்போ நம்ம ஜெல்லி பண்ண போகிறோம், மேங்கோ ஃப்ளேவர் ஜெல்லி. ஸோ அந்த பேக்கெட்டை தனியாட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் இது தட்டிக்கிறோம், பவுடரை தட்டிக்கிறோம். இதில் 2 பேக்கெட் இருக்கும். ஜெல்லி கிறிஸ்டல் பேக்கெட் ஒன்று, ப்ரீமிக்ஸ் பேக்கெட் ஒன்று. இது ரெண்டையும் பவுலில் போட்டுக்கிறோம். இப்போது 2 கப் தண்ணி எடுத்துக்கிறோம், அதை பாயில் பண்ணிக்கிறோம். இந்த பாயில் பண்ண தண்ணியை நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம்ல அந்த கிறிஸ்டல் பவுடர், அதில் வந்து நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் எல்லாம் நல்லா கரைஞ்சிடட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு ட்ரேயில் ஊற்றி செட் பண்ணிக்கோங்க. நமக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் 1/2 ஹவர்லேயே வந்து இந்த செட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஜெல்லி க்யூப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம், நல்லா சில்லாக இருக்கும். இப்போ ஆற வச்சுருக்க கஸ்டர்டில் 1/2 கிளாஸ் பால் ஊற்றலாம். தேங்காய் பால் வந்து பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த ஜெல்லியையும் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமாட்டு நம்ம சப்ஜா சீட்ஸும் ஊறிடுச்சு, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது வந்து பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சம்மரில் நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறோம். பாதாம் பிஸ்தா வச்சு கார்னிஷ் பண்ணிக்க வேண்டியதான். அதை கொஞ்சம் பொடிச்சு நான் அதில் வந்து மேலே தூவியிருக்கேன். ஜெல்லி கஸ்டர்ட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியானது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.